கட்டிலே போடுவோம். ஆண்டவர் மோட பேச வேண்டும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். என் கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தர் உம்மை பார்க்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தர் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தர் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. பேசுவது நானா இல்லாதபடி மூடி நீர் இடைப்படுங்க. என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை பார்த்து கொடுக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தனி நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எலியாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு என்று பார்த்தோம்னா சோர்ந்து போனவர்களை எவ்விதமாக எழுப்புகிறார். சோர்ந்து போனவர்களை எவ்விதமாக எழுப்புகிறார். உங்களுக்கு நீங்க பசுமை எழுதுனா சோர்ந்து போன ஊழியனை எப்படி எழுப்புகிறார். பர்சனலா எடுத்துக்கிறார். ஏன்னா நிறைய நேரத்தில் சோர்வுகள் தான் அதிகமா வருது. சரியா? சோர்வு தான் நமக்கு பெரிய ஒரு எதிரியாவே இருக்கிறது. நம்ம வளர விடாமல் தடுக்கிறது தான், நம்ம முன்னாடி போக விடாமல் தடுக்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு தடைக்கல்லாம் இருக்குது. நம்முடைய சோர்வு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 19ஆம் அதிகாரத்திலே நான் ஒரு இது நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். இந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து இங்கே ஆண்டவர் நம்மோடு சில காரியங்கள் பேசணும்னு நான் சுத்தமாக இருக்கிறார். ஏன்னா எலியாவோட ஒரு டவுன், ரொம்ப கீழான ஒரு நிலைமை, தள்ளப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இல்லையா? இதுக்கப்புறம் போதுப்பா, என் உயிரை எடுத்துருங்க, இதுக்கப்புறம் போதும், என் உயிரை எடுத்துருங்கன்னு சொல்ற அளவுக்கு கீழே போயிட்டேன். எனக்கு நான் செஞ்சது போதும், நான் இது பண்ணது போதும், இதுக்கப்புறம் நான் எது பண்ண போறது, இதுக்கப்புறம் நான் முன்னாடி போகணும்னு விருப்பம் இல்லை, என்னை இப்பவுமே எடுத்துருங்க ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட சொல்ற நிலைமை ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருக்கு? என் பண்ணது போதும், இது செஞ்சது போதும், என் பாடல் பட்டது போதும், எல்லாம் இப்படி பேசுறாங்க, எல்லா காரியமும் செய்யறாங்க, இப்படிதான் என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. நான் சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய நேரத்தில் சோர்வு படும்போது பேசக்கூடாத காரியங்களை பேசிடுவோம், செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம். இங்க எலியாவும் அதே நிலைமை தான் அவருக்கு இருக்கிறது. 1 to 3 வரைக்கும் வாசிக்கிறோம்.
எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதிருப்பேனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யப்படவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர் சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் ஒரு ஒரு பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டு அவருக்கு ஒரு பெண் ஒருத்தர் மிரட்டார். ஒரு பொம்பளை மிரட்டா. அந்த பொம்பளை மிரட்டுறதுக்கு பயந்து எங்க வரைக்கும் பேசியபா வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு, ஓடி அவர் மாத்திரம் இல்ல அவர் ஊழியக்காரனை என்ன பண்ணாரு, ஒளிச்சு வச்சுட்டாரு. ஏன்னா எல்லாரையும் கொண்டுடுவேன். இப்ப எப்படின்னா நானும் என் ஊழியக்காரன் மாத்திரம் தப்புனா போதும், இதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை, இதுக்கப்புறம் வேற பார்த்தானா எல்லாரும் கொண்டுருவாவா அப்படின்னு மைண்ட்ல பிக்ஸ் ஆகி யேசபேல் கொண்டுடுவான்னு சொல்லிட்டு மைண்ட்ல பிக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ண பயந்து ஓடிட்டான். பயம் வருது யாருக்கு? எலியாவுக்கு பயம் வருது. பயத்தை காட்டி இருக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எலியா தைரியமா நின்று அவங்க எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு முடிஞ்சா அக்கினி வர வைங்கயா, நான் நிக்கிறேன், முடிஞ்சா உங்க வாழ்க்கை எவ்வளவு வேணா வச்சுக்கோ, எத்தனை பேர் வேணா வாங்க, முடிஞ்சா வானத்துல இருந்து அக்னிய இறக்குங்க பார்ப்போம். அவ்வளவு தைரியமா நின்றவரு ஒரு பொம்பளைக்கு பயந்து என்ன பண்றாரு, ஓடி போறாரு. அது மிரட்டுறதுனால பயந்து ஓடி போறாரு. அந்த நேரத்துல ஆண்டவரை நினைக்கல. அந்த புள்ளிக்காரனுக்கு என்ன சோதனை வருது, பயம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஒருத்தவங்களை கொண்டு போட்டுடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன போது பயம், எல்லாருக்கும் ஒரு பயம் அவருக்கு. மனுஷனா பயம் வரதான் செய்யும். நிறைய நேரத்துல நம்மளும் உற்சாகமா இருக்கிறோம், பாஸ்டிங் இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆண்டுக்குள்ள நல்லா வைராக்கியம் பண்ணுறோம், எல்லாம் செய்யறோம். ஊழியத்துக்குள்ளால அடுத்த காலையில் எடுத்து வைக்கும்போது தான் பிரச்சனை வரும்போது, முன்னாடி வைக்கும்போது தான் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்றோம், பேக்கப் ஆகிக்கிறோம், சோர்த்து போயிடுறோம், பண்ணணுமான்னு உட்காந்துக்கணும். எதுக்கு இந்த மம்பே, யார் எதுக்கு இந்த பிரச்சனை பண்ணணும், எதாவது செய்யணும், அப்படியே உட்காந்துடும். ஏன்னா நிறைய நேரத்துல வனாந்தரத்துக்குள்ளாலே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வனாந்தர பாதை எது மோசமான பாதை. வனாந்தரத்துக்கு போயிட்டோன்னா கூட இருக்க நின்றுவான், வரமாட்டான் யாரும். நம்ம நம்பி சில நேரத்துல அப்படியே ஓடுவோம், நம்பி என்ன பண்ணுவோம், போவோம், டிராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்டு இருக்கிறான், சுதகாரம் இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க, இங்க இருக்காங்க, யாரும் இந்த வனாந்தர பாதைக்குள்ளால வரமாட்டாங்க. நமக்கு ஒரு வனாந்தரமான ஒரு பாதை வந்துருச்சு வச்சுங்களேன், வனாந்தரம் இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா யாரும் உங்களுக்குள்ளாய வரமாட்டாங்க. வனாந்தர பாதை ஒரு ரொம்ப கடினமான ஒரு பாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு தனிமையான ஒரு பாதை. ஏன்னா எலியா இங்க தனிமைப்பட்டு இருக்கிறார். இப்போ பயம் இருக்குது, அடுத்து என்ன நடக்கும் பொழுது இது தெரியாது. அவன் அந்த பொம்பளை கண்ட மாட்டானா நானே ஜாலின்னு ஒரு யோசனை, இனி என்ன பண்ண போறேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு சூழ்நிலை எலியாக்கு அவன் மைண்ட்ல தோணிக்கிட்டே இருக்குது. நான் ஒரு கேள்வி எழுப்புவேன், எலியாவின் தனிமை ஆசீர்வாதமா சாபமா? எலியாவின் தனிமை ஆசீர்வாதமா சாபமா? ஆசீர்வாதமா?
எல்லாம் சொல்ல ஆசீர்வாதமா சாப்பிடுவாங்க. எலியாவின் தனிமை, அவன் பயந்து ஓடுறாமா, வனாந்தரத்துல போய் இருக்கிறான், ஒளிஞ்சு இருக்கிறான், பொம்பளைக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான். அது சாபமா ஆசீர்வாதமா? சாபமா? இங்க சொல்லுங்க. சரி, இது முடிஞ்சிட்ட அப்புறம் அந்த கேள்விக்கு பதில் நம்ம உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் நான் கேட்குறேன், ஆசீர்வாதமா சாபமா? அப்போ சொல்லுங்க. செய்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதே கேள்வி நான் கேட்குறேன். அதுக்கு உங்களுக்கு தெரியும். ஆசீர்வாதம் பாதி ஆசீர்வாதம் பாதி சாபம். இப்போ சாபம்ன்றாங்க. சரி, யோவான் இது வச்சுக்கோங்க. யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கணும். யோவான் 6ஆம் அதிகாரம். அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? இது இயேசு கடினமான ஒரு போதனையை பண்ணிட்டு இவங்க இப்ப எல்லாருக்கும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள மனவு இல்லை. நம்ம சபையில இதெல்லாம் நடக்கும். எல்லா சபையிலும் நடக்கிற விஷயம் தான். நான் நிறைய பார்த்துருக்கேன். அம்மா இருந்த காலங்கள், அப்பா இருந்த காலங்கள் பார்த்துட்டு இருக்கேன். கடினமான போதனை வந்தேன். என்ன பத்தி தான் பேசினாரு, பாஸ்டர் என்ன பத்தி தான் பேச, என்ன பத்தி கடிதம் பேசிட்டாங்க. ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இங்கே அதே நிலைமை தான் நடக்குது. இயேசுக்கே அதே நிலைமை தான். அல்லேலூயா. இயேசுக்கும் அதே நிலைமை தான். இயேசு போதனை கேட்டவர்களுக்கு, சீஷர்களுக்கே ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. முறுமுறுத்தாங்க. கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுத்தாங்க. அப்போ சீஷர்கள் எல்லாம் பாதி பேர் முக்கால்வாசி என்ன பண்ண ஓடிட்டாங்க. வாசிங்க. மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது, அழிஞ்சு போற காரியம். அதுக்கு பின்னாடி ஓடுனீங்கன்னா அழிஞ்சுதான் போவீங்க. ஆவி என்னது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இயேசுவோட போதனை இது. இயேசுவோட போதனை இது. ஆவி என்னது? உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. மாம்ச இச்சைக்குள்ளால நீங்க விழுந்தீங்கன்னா பாவத்திலே நிரம்பினவர்களா இருப்பீங்க. மாம்சத்துக்கு உங்களை நீங்க விட்டுக்கிட்டீங்கன்னா, அர்ப்பணித்தீங்கன்னா அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஆவி என்னது? உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்க கேட்க எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை. ஏன்னா உண்மையை சொல்றாருல்ல. உண்மையை சொன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு யாருக்கும் விரும்ப மாட்டாங்க. இங்க இயேசு உண்மையான காரியம் சொல்றாரு, யாரும் விரும்பல. ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை. ஆவி உங்களை என்ன உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்றாரு. மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது. மாம்சத்துக்கு பின்னாடி போகாதீங்கன்றாரு. அடுத்து வாசிங்க. ஆகிலும் உங்களில் விசுவாசி இல்லாதவர்கள் சிலர் உண்டு என்றால், விசுவாசியாதவர்கள் என்ன என்றும் தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால், யாரை சொல்றாரு? யூதாஸ் பேசுறாரு. அறிந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வர மாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். யூதாஸ் காட்டி கொடுப்பார் என்று அவருக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் அவனை தெரிந்து கொண்டாரு. ஆனாலும் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவனுக்கு ஒரு அந்த இடத்தை கொடுத்தாரு. திருடன் கையில பணப்பையை கொடுத்தாரு. திருடன் கையில பணப்பையை கொடுத்தாரு. அதான் தேவன். யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரை ஏமாத்த முடியாது. புரிஞ்சுக்கோங்க. என்ன ஏமாத்தலாம்? ஒரு மனுஷனை ஏமாத்தலாம். எனக்கு பின்னாடி நிறைய காரியங்கள் நடத்துக்கலாம். எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டருக்கு தெரியும். உங்களை அழைத்தவர் நீங்க யார் என்று அறிந்துதான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளால என்ன எல்லாம் இருக்குது, என்னென்ன காரியம் இருக்குது அவர் நல்லா தெரியும். யார் பண்ணீங்க? வேற சத்தம் இல்லை. வேற ஏதாவது ரிசீவ் ஆயிடுச்சா?
நீங்கள் யார் என்று அவருக்கு தெரியும் நல்லா. அவர் அறிந்ததுனால உங்களை என்ன அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனா நீங்க அழைப்புக்கு கட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க. அதுக்கு உண்மையா நீங்க நடந்துக்கணும். அது உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை அழைத்தார் ஆண்டவர். அவனை காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு அழைச்சாரு. அவன் மாத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணல, மாத்திக்கல. அதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக். அவன் மேல தப்பு கிடையாது. அவனை ஏவப்பட்டது பிசாசு என்ன பண்ணா, ஏவுனான்னு சொல்லப்பட்டிருக்கு கடைசியில. பிசாசா ஏவப்பட்டதுனால என்ன பண்ணா, காட்டி கொடுத்தான். ஆனா வாய்ப்பு கொடுப்பாரு, அதை பயன்படுத்தும். கடைசியில நான் மாட்டிக்கிறது யாரு, நம்ம தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கிடைக்கிற வாய்ப்பை பிரயோஜனப்படுத்துங்க. வாய்ப்பு போனா திருப்பி வர. அப்புறம் ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, இப்படி குத்துறாங்க, உடையுது, எல்லாம் பண்ணுது அப்படின்னு நம்ம குழம்பிட்டு இருக்கும்போது அப்போ ஆண்டவருக்கு உடனே அதையேன்றார். அப்போ ஒரு குழந்தைக்கும் கிடையாது. கிடைக்கிற வாய்ப்பை, கிடைக்கிற நேரத்தை அவருக்கு கொடுங்க. கிடைக்கிற வாய்ப்பை அப்படியே கையில பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சாகமேலே இருக்குதா ஆவி உயிர்ப்பித்து உற்சாகம் குத்துகிறது. மாம்சம் ஒண்ணுக்கும் உதவாது. மாம்சத்துல இருக்கிறதா அல்லேலூயா வரணும், வராது. மாம்சம் வீக்கா தான் இருக்கு. அல்லேலூயா வாயில வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் என் கண் பார்வையில தான் இருக்கீங்க. எல்லாரும் அவ்வளவு லட்சக்கணக்கான ஆட்கள் இல்லை. எல்லாரும் கண் முன்னாடி தான் இருக்கீங்க. எல்லாரும் தெரியுறீங்க. வாய் திறக்கணும். அல்லேலூயா. ரைட். இங்க இயேசு சொல்கிற அடுத்த வார்த்தை வாசிங்க. அது முதல் அநேக நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்கன்னு கேட்டார். பேதுரு யாருக்கு போவோம், வசனங்கள் உம்மிடத்தில் அறிந்து இருக்கிறோம் என்றார். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவ வசனம் யார்கிட்ட உண்டு, அவர்கிட்ட உண்டு. என்னை உயிர்ப்பிக்கிற வசனம் வார்த்தைகள் யார்கிட்ட இருந்து, இயேசு கிட்ட இருக்குது. என்னை வழி நடத்துகிற தேவன் யாரு, இயேசு. அவர்கிட்ட வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எலியாவின் தனிமை சாபமா ஆசீர்வாதமா? நீ என்ன விட்டு போக போறீங்களா அப்படின்னு ஆண்டவர் இயேசு கேட்கிறாரு. நீயும் என்னை விட்டு போக போறீங்களா? எல்லாரும் விட்டுட்டு போயிடலாம். தனிமை தான். அவர் முக்கால்வாசி தனிமையா தான் இருப்பார். இயேசு தனிமையா மலை போய் ஜோம் பண்ணணும். நீங்க எல்லாம் போங்க, நான் தனிமையா ஜோம் பண்ண போறேன், எல்லாம் செய்யறேன், அவருக்கு தெரியாம போறேன். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பிதா கிட்ட வேண்டும் போது தனிமையா தான் என்ன பண்ணுவாரு, வேண்டுவார். அவர் தனிமையை நிறைய விரும்புவார் இயேசு. ஏன்னா ஆண்டோடு பிதாவோடு அதிகமான நேரத்தை செலவுன்னு அவர் விரும்புவார். அப்போ தனிமை ஆசீர்வாதமா சாபமா? இப்ப எலியாவோட தனிமை என்னது? இப்போ அவர் தனிமையை எப்படியெல்லாம் அவர் நடத்துற ஹேண்டில் பண்றாரு பாத்தீங்களா? 4:5 வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணி என்றான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கணும்னா மனாந்தர பாதை தனிமையான ஒரு பாதை. இங்க நம்ம ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், மனாந்தர பாதை தனிமையான பாதை. அல்லேலூயா. மனாந்தர பாதை ரிப்ளை வரணும். வனாந்தர பாதை அதுல பிரச்சனை வரும், தோல்வு வரும்.
ஏமாற்றங்கள் வரும். அந்த பாதையில இதுக்கப்புறம் என்ன டிராவல் பண்ண முடியாத ஆண்டவரே, ஒரு சீர்ச்சி அவன் சொல்ல, இதுக்கப்புறம் என்னால முடியாத ஆண்டவரே, என் உயிரை எடுத்துருங்க. அவன் உட்கார்ந்தான், செவித்தான், படுத்து தூங்கினான். 3 காரியம் பண்ணாரு. உட்கார்ந்தான், ஜெபித்தான். ஜெபம் எப்படி பண்ண ஜெபம்? நான் சாகுவேன் என்ற ஒரு ஜெபம், வாழுவேன் என்ற ஒரு ஜெபம் கிடையாது. எலியாவின் ஜெபம் என்னது? என்ன ஜெபம்? சாகணும்ன்ற ஒரு ஜெபம். ஆண்டவரே என்ன கொன்னுடுங்க, என்ன உயிர் எடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஜெபம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமை மனாந்திரம் அப்படி கொண்டு போவோம். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு நாள் நேரத்துக்கே தாங்க முடியல. ஒரு நாள் பிரயாணத்திலே அவருக்கு தாங்க முடியல. இது இந்த தூக்கம் எப்படி தூக்கம்? பசி தூக்கம். என்னது இந்த தூக்கம்? எப்படி என்ன தூக்கம்? பசி தூக்கம். இப்போ பசி தூக்கம் எந்த செடியில கீழனா சூறை செடி. அது சூறை செடி நிழல் கொடுக்காத ஒரு செடி, நிழலே இல்லாத ஒரு செடி. சரியா? நிழலே இல்லாத செடியில படுத்துக்கிட்டு அடிக்கீழ படுத்துக்கிட்டு இப்படிதான் தூங்குற அளவு தெரியும். எதுவுமே கம்ஃபர்ட் இல்லாத இடத்துல படுத்துட்டு எதுவுமே இல்லை. இனி நான் போதும், லைஃப் முடிஞ்சிச்சு, எடுத்துருங்க. சோறு பட்டு படுத்து தூங்கி இருக்கிறாரு. தூர எழுப்பி சாப்பிடுப்பா, இதுப்பா நீங்க தூங்கி தூங்குனது போதும், தூங்குனது போதும், எதிரி சாப்பிடு. வாழணும்னு நினைக்காம சாப்பிடணும்னு நினைக்கிறான். ரொம்ப பெரிய நிறைய இடத்துல நம்ம அதே வாழணும்னு நினைக்காம சாப்பிடணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர்களை வாழ படைச்சிருக்கிறார். எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமா இருந்தான்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நேரத்தை பயன்படுத்துகிறவன் பிழைப்பான். நேரத்தை பயன்படுத்துகிறவன் பிழைப்பான். எல்லாம் எழுதி வச்சு நேரத்தை பயன்படுத்தினா நானே பிழைத்துக் கொள்வேன். கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தணும். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நன்மையான காரியங்களை நான் செய்யணும். எனக்குள்ளாலே சோம்பல் வந்துச்சா, சோம்பல் வந்து வெளியே வரணும். என்ன பண்ண முடியுமோ ஏதாவது காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரம் கூட சும்மா இருக்க கூடாது. ஏன்னா நிறைய நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை, ஓகே என்னால முடியல, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இது வலிக்குது, முட்டி வலிக்குது, என்னால பண்ண முடியல, ஏதாவது செய்ய முடியல, முன்னாடி போக முடியல, அது பண்ண நினைக்கிறேன், ஆண்டவருக்கு உங்களே பண்ண நினைக்கிறேன், ஆனா என்ன இது தடுக்குது. ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எதுவும் பண்ணுவேன் முடிய மாட்டேங்குது. இது எனக்கு பெரிய ஒரு கடன், இந்த கடன் எனக்கு பெருசா இருக்குது, இந்த காரியம் எனக்கு பெருசா இருக்குது. நாட்டுக்கு ஏதோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஊழியத்துல நான் ஏதாவது செய்யணும் ஆர்வம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்க ப்ரையாரிட்டிஸ், என் பிள்ளை ஒரு ப்ரையாரிட்டி ஆகுது, என்னோட வீட்டு வாடகை ஒரு ப்ரையாரிட்டி ஆகுது, எனக்கு இஎம்ஐ ஒரு ப்ரையாரிட்டி ஆகுது. என்ன அது வளரோடாம தடுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு சோறு உண்டாக்குது, எனக்கு பலவீனம் உண்டாக்குது, என்னை சிங்க் ஆகுது, நோய்வாய்ப்படுத்துது. நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. என்ன ஆண்டுக்குள்ளால இன்னும் நெருங்க விடாம தடுக்கிறது ஒண்ணுதான், சின்ன காரியங்கள் தான். தடைகளை உடை நீங்க பொறுத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே உமக்குள்ளாலே நான் ஆண்டவர் இன்னும் நெருங்கும்படியாக, உமக்குள்ளாலே நான் இன்னும் வளரும்படியாக எனக்கு தடையாக இருக்கிற எல்லா காரையும் எனக்கு எடுத்து போடுங்க. நீங்க கேளுங்க. அவன் 3 காரியம் நான் உட்கார்ந்தான், ஜெபித்தான், படுத்தான், உறங்கினான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் தூக்கம் பசி தூக்கம். ஆனா ஆண்டவர் எழுப்பி அவன் சாப்பிப்பா 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான். முதலாவது பசி தூக்கம், இரண்டாவது உண்ட மயக்கம். இரண்டாவது என்னது? உண்ட மயக்கம். புசித்து குடித்து திருப்திப்படுத்திக் கொண்டான் இருக்குது.
இது புசித்து குடித்து திருப்திப்படுத்திக் கொண்டு நல்லா தூங்குறான். திருப்திப்படுத்துறான். திருப்தி ஆயிடுச்சுப்பா, வயிறு நிறைச்சிப்பா. நிறைய பேர் தான் பண்றோம். இல்லைன்ற போது ஆண்டவர் புலம்புறோம், ஆண்டவரே எனக்கு இல்ல இல்ல செய்யல, எடுத்துருங்க என்னால முடியலன்றோம். ஆண்டவர் கரிச்சு விட்டுறோம். ஆண்டவர் இதப்பா தட்டி எழுப்பி, இதப்பா சாப்பாடுப்பா, இதுப்பா நான் தாரப்பா, சரிப்பா நல்லா புசிச்சு நல்லா வயிறு நிரப்பிட்டு திரும்பி என்ன பண்றோம், அடுத்த காரியத்தை செய்யறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி நடத்துவார் தான், உங்களை திருப்திப்படுத்துகிற தேவன் தான். ஆனா நீங்க எதுக்காக உங்களை திருப்திப்படுத்த திரும்பி இன்னும் உங்களை வெள்ளப்படுத்த முடியாது, இன்னும் நீங்க செய்யணும், உற்சாகப்படுத்துறாரு. அதுக்குதான் உங்களை போஷிக்கிறாரு, அதுக்குதான் உங்களை திருப்தி ஆக்குறாரு. எல்லா நேரத்திலும் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்யறது அதுதான், வேற எதுவும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், புசிக்கிறோம் குடிக்கிறோம் திரும்பி தூங்குறோம். ஆண்டவர் அந்த 4 விதமா ஆண்டவர் போஷிச்சார். யார் எலியாவை 4 விதமா போஷிச்சார். முதல்ல காகத்து மூலமா போஷிச்சாரு, சாரிபாத் விதை மூலமா போஷிச்சாரு, தூதனை கொண்டு போஷிச்சாரு. இப்ப எப்படி தூதனை கொண்டு போஷிச்சாரு இன்னைக்கு நம்ம பாக்குறது கடைசியில கர்த்தரே போஷிச்சார். 4 விதமா போஷிச்சார் எலியாவை. அப்போ எல்லாம் செய்யறாரு, டைம் அத நேரத்துல அதை கேட்டபடி என்ன பண்றாரு, செய்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், போதும் பாரு எனக்கு கிடைச்சது போதும், பிளாட் ஆயிரும். சொல்லுங்க, என்னை போஷிக்கிற தேவன், என்னை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், என்னை பலப்படுத்தி நடத்துகிறார், எல்லாத்திலும் என்னை உற்சாகப்படுத்துகிறார். இனி நான் என்ன பண்ண சோர்ந்து படுக்க மாட்டேன், இனி நான் பசி மயக்கத்துல இருக்க மாட்டேன், நான் எழுப்பி பிரகாசிப்பேன், முன்னேறி செல்லுவேன், இன்னும் அதிகமா காரியங்களை செய்வேன். சத்தம் வர மாட்டேங்குது, உற்சாகமே இல்லையே, சொல்றதுக்கே உற்சாகம் இல்லையே. சொல்லுங்க, உற்சாகமா சொல்லணும், அப்பதான் எதை பண்ண முடியும். சொல்றதுக்கு வேற இருந்து எடுக்குதா சரி, பயர் மைக்கு சிங்கல் அங்க வேற சிங்கல் ஸ்தோத்திரம் ரைட். போஷிக்கிறார், என்னை போஷிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை இன்னும் மற்றவருக்கு பயன்படும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. என்னை போஷிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், பயன்படும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்ப இரண்டாம் நாள் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். நீ படுத்து தூங்குனது போதும்பா, நீ சாப்பிட்ட, உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு போட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை உற்சாகப்படுத்துறேன், ஃபர்ஸ்ட் டைம் உன்னை திருப்தி ஆடுறேன், ஆனா உன்னை தூங்குறதுக்கு இல்லப்பா. இன்னும் நீ என்ன பண்ணும், பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு. இனி திருப்பி நான் இன்னொரு வாட்டி சாப்பாடு கொடுக்குறேன், இன்னும் நீ என்ன பண்ணு, உற்சாகப்படு, பலப்படு, நீ போ, ஓடி போ, எவ்வளவு தூரம் போக முடியும் போ, எவ்வளவு தூரம் போக முடியும் போ. நீ ரெஸ்ட் எடுத்தது போதும், படுத்தது போதும், சோர்வுபட்டது போதும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அல்லேலூயா. அந்த இப்போ வந்து சாப்பிட்டாச்சு, ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி ஆண்டவர் நல்லா வயிறு நிறைய போஷிச்சாரு. அல்லேலூயா. வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு இப்போ என்ன பண்றாரு, நீ தூங்குனது போதும், நல்ல நீ ரெஸ்ட் எடுத்தது போதும், போ, எழும்பி போ. அப்போ இப்போ என்னது, தேவன் கொடுத்த பலத்தினாலே 40 நாள் இரவு பகலும் நான் ஸ்டாப் நடந்து போகும்படியாக ஆண்டவர் செய்தார், ஒரே பருவம் வரைக்கும். அல்லேலூயா. எழுந்தான், குசிச்சான், குடிச்சான், போயிட்டே இருக்கான். இப்ப அடுத்தது 9ஆம் வசனம் வாசிங்க. அங்கே அவன் ஒரு
கெபிக்குள் போய் இப்போ அடுத்த ஸ்டாப்பிங். ஆண்டவர் என்ன சொன்னாரு? போ அப்படிதான் சொன்னாரு, நிக்க சொல்லல. பலப்படுத்தினாரு, சாப்பாடு போட்டாரு, எல்லாம் பண்ணாரு, போக சொல்லிட்டாரு. ஆனா அவனை நிக்க சொல்லவே இல்லை. 40 நாள் பிரயாணம் பண்ணான், எல்லாம் பண்ணான். ஸ்தோத்திரம். 40 நாள் பிரயாணம் பண்ணான், எல்லாம் செஞ்சான். இப்ப திரும்பி போயிட்டு அங்க ஒரு கேபி, ஒரே பர்வதத்துக்கு போயிட்டு அங்க ஒரு கேபியில என்ன பண்ணாரு? உட்காந்துட்டான். உட்காந்துட்டு இப்ப என்ன நடக்குது? கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் எலியாவே, இங்க உனக்கு என்ன காரியம்? அல்லேலூயா. உன்னை இங்க வந்து கேபியில உட்காரவா சொன்னேன்? உன்னை போங்கன்னு சொல்றேன், போங்கன்னு சொன்னேன். உன்னை யாரு கேபியில உட்கார சொன்னது? உன்னை எனக்கு எது ரெஸ்ட்? அதான் நீ நிறைய தூங்கிட்டியே, நல்லா சாப்பிட்டியே, வயிறு நரம்பா குத்துறேனே, எதுக்கு உனக்கு ரெஸ்ட் தேவை? உனக்கு பேலன்ஸ் இருக்குது, உன் நான் கொடுத்த பேலன்ஸ் இருக்குது, போயிட்டே இருக்கணும். எதுக்கு ரெஸ்ட்? உனக்கு இங்க என்ன காரியம்? என்ன காரியம்? நான் கொடுக்கிற பேலன்ஸ் நீ போன்னு சொல்றாரு. போயிட்டே இருக்கணும், எவ்வளவு தூரம் வர முடியும் போயிட்டே இருக்கணும். உனக்கு என்ன காரியம்? 10ஆம் வசனம். அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக இப்போ ரீசன் சொல்றாரு. இப்போ ஆண்டவர்ட்ட ரீசன் சொல்றாரு. எதுக்கு என்னுடைய இப்போ நான் இங்கே ஒளிஞ்சிருக்கிறேன்? எதுக்கு நான் இங்க பதுங்கி இருக்கிறேன்? எனக்கு ஏதாவது பதுங்கணும், ஒதுங்கணும். ஒண்ணுனா சூழச்செடி கீழே, இல்லைன்னா கெபிக்குள்ளார. எதுக்கு பதுங்கணும்? அதுதான் இந்த மைண்ட் செட் மாறல. பயம் உள்ள இருக்குது. நான் இப்போ தனிமையா இருக்கேன், ஒத்த ஆளுதான், நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நிலைமை. 10ஆம் வசனம் வாசிக்கிறீங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருந்தேன். என் பிராணனை வாங்க தேடுகிறாங்க. நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கேன் ஆண்டவரே. வேற யாரும் இல்லை, எல்லாரும் வெட்டி போட்டாங்க. எனக்கு துணையா யாரும் இல்லை. எல்லாருடைய மைண்ட் செட் இதுதான். வனாந்தரமான பாதைக்குள்ளால போகும்போது ஒளிஞ்சிக்கணும் நிலைமை வரும், பிரச்சனை வரும், சூழ்நிலை இருக்கும், எதுவுமே நிலம் கொடுக்காது, பசி இருக்கும். இப்ப ஆண்டவர் நிரப்பிட்டாரு. வனாந்தரத்திலையும் ஆண்டவர் உங்களை போஷிச்சு, வனாந்தரமான சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை போஷிச்சு திருப்தி ஆக்கி நீ போய்கிட்டே இல்லை. இந்த வனாந்தரத்தை விட்டு போயிடு. ஆனா நான் இந்த வனாந்தரத்திலே ஒழிச்சுக்கிறேன். ஒரு கொகையை பார்த்து நான் என்ன பண்றேன்? ஒழிச்சுக்கிறேன்னு ஒரு நிலைமை. அடுத்த ஒரு ஸ்டாப்பு. ஆனா சொல்றேன், இங்க உனக்கு என்ன காரியம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன ஒழிஞ்சிட்டு இருக்க? சொல்ல, நான் மட்டும் தனியா இருக்காண்டவர், எனக்கு துணையா யாரும் இல்ல. நான் உனக்கு துணையா இல்லையா கேட்கிறாரு. நான் உனக்கு துணையா இல்லையா? நான் இருக்கேனே, நான் உன்னை வெள்ளப்படுத்துறேனே, நான் உனக்கு எல்லாம் கேடகமா இருக்கிறேனே. நீ போன்னு சொன்னேன், போய்கிட்டே இரு. இப்போ நம்ம கேள்விகளுக்கு பதில் வரும். நான் மட்டும் தனியா இருக்கேன், ஒத்தையில இருக்க, என்ன பண்ணுவேன்? ஆண்டு வந்து அந்த ஒத்த மனுஷனை வச்சுதான் காரியங்களை என்ன பண்ணுவாரு? ரன் பண்றாரு. எப்படி? 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின்
போது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சத்தம் உண்டாயிற்று. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். திருப்பி அதே ரீசன் சொல்றாரு. உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒரு மாத்திரம் மீதி இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஃபர்ஸ்ட் அதே ரீசன் தான், இப்பவும் அதே ரீசன் தான். காரணம் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய நேரத்துல நம்மளும் அதே காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வைத்து பெரிய காரியம் செய்யணும்னு விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? காரணம் சொல்லிட்டு இருக்கோம். நான் மாத்திரம் என்ன பண்ண முடியும்? நான் ஒருத்தன் தான் இருக்கேன், என்ன பண்ண முடியும்? நான் ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியுமா? வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க, என்னால முடியல, நான் மாத்திரம் எப்படி பண்ணுவேன்? எனக்கு என் பலத்துல என்ன செய்ய முடியும்? இந்த காரணம் சொல்லி சொல்லி வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாமளே தடை பண்ணிடுறோம். வரக்கூடிய மேன்மையை நாமளே தடை பண்ணிடுறோம். உங்களை வச்சுதான் பெரிய காரியம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புவாரு. அந்த ஒரு மனுஷனை வச்சுதான் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புறாரு. ஒரு மனுஷனை வச்சு பாகால் தீர்க்கதரிசிகள் போல வச்சு செய்தவரு, ஒளிமை அழிச்சவரு, அக்னியை வர வச்சவரு, எல்லாம் பண்ணவரு, இதையும் ஆண்டவர் செய்வாரு. தனிமையா பயத்துல தனிமையா இருக்கும் போது அங்க துணையா நிக்கிறாரு. மனாந்திரத்திலேயும் ஆண்டவர் போஷிக்கணும்னு இருக்கிறாரு. யாரு? அந்த ஒரு மனுஷனுக்காக. டேவிட் வில்கர்சன் ஒரு மனுஷன் இல்லனா, பாஸ்டர் சன்னி ஆல்பர்ட்சன் இல்ல, பாஸ்டர் சன்னி ஆல்பர்ட்சன் ஒரு மனுஷன் இல்லனா, பாஸ்டர் பிரையன் இல்ல, பாஸ்டர் பிரையன் ஒரு மனுஷன் இல்லனா, ஆர்ட் பிளாக்கர்ஸ் இல்ல, அந்த ஆர்ட் பிளாக்கர்ஸ் ஒரு மனுஷன் இல்லனா, டோனி ரசல் இல்ல, டோனி ரசல் ஒரு மனுஷன் இல்லனா, அந்த விக்டோரியா ஸ்டென்னை இல்ல. ஒரு மனுஷன், ஒரு விதை போடப்படும் போதுதான் அந்த ஒரு விதையை வச்சுதான் ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. விதை போட்டங்க பலன் கொடுக்கும், கண்டிப்பா பலன் கொடுக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை வச்சுதான் ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. நிறைய பேருக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. நான் ஒரு தனிமையா இருக்கிறேன், நான் வேற யாரும் இல்ல, எனக்கு துணையா இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு துணையா இருக்கிறாரு. உங்களை வைத்து காரியத்தை செய்யற காரியம் பெரியதா இருக்கும். 15ஆம் வசனம் வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போ. வனாந்தரத்துக்கு பா, நீ வனாந்தரத்துல வெளியே வந்துட்ட. இப்போ எங்க போறாரு? திரும்பி என்ன சொல்றாரு? தமஸ்குக்கு வழியா திரும்பி வனாந்தரத்துக்கு போ. வனாந்தர வழியா திரும்பி போ சொல்றாரு. எப்படி வாத்தியோ? தமஸ்கு வழியா திரும்பி வனாந்தரத்துக்கு போ. ஆசகேலே சீரியாவின் ராஜாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. அல்லேலூயா. சீரியாவின் ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஒரு ராஜாவா ஒருத்தர் அபிஷேகம் பண்ண வைக்கிறாரு. யார்? அவர் பக்கம் ஆட்கள் வைக்கிறாரு. என்னப்பா ஆள் இல்லைன்னு சொல்ற? தனிமையா இருக்கின்ற உனக்கு ஆள் வைக்கிறேன் பாரு, உனக்கு கீழே ஆட்கள் வைக்கிறேன் பாரு, உனக்கு கீழே ராஜாவை இருக்கிறேன் பாரு, தீர்க்கதரிசிகள் இருக்கிறேன் பாரு. நீ எல்லாம் வேற தனிமை நினைச்சிட்டியா? இல்லையா, உன்னை வச்சு பெரிய காரியம் செய்யற பாரு. சீரியாவின் ராஜாவா ஆசகேல வை ராஜாவா. அடுத்தது நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலாவ ஊரானான சாபாதின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம். நீ சாவுல தானே நினைக்கிற? உனக்கு பதிலா இன்னொருத்தரை ஏற்பிச்சு அப்புறம் நீ சாவு. அப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. உன் ஸ்தானத்தின் படியா எதுவும் பண்ணு. யார் நிறுத்தாம நீ எதுக்கு போற? யாருமே வைக்காமையா போற? அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. உனக்கு பதிலா இன்னொருத்தர் வை. நிறுத்து. ஒரு தனி மனுஷன் தானே சொல்ற. உனக்கு பின்னாடி நிறைய படை நான் ஏற்படுத்துறேன் பாரு. உனக்கு பின்னாடி பெரிய காரியத்தை நான் செய்யறேன் பாரு. 17ஆம் வசனத்தை வாசிங்க.
சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை ஆஹா யெகூ கொன்று போடுவான். எலி கொண்டு போடுவான். யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை ஆ. எலிசா கொன்று போடுவான். ஹalleluya. யார் கையில மிஸ் ஆகாம போறவங்க இன்னொருத்த கையில மாட்டி தான் தீருவான். யார் கையில மிஸ் ஆக முடியாது. உங்களை ஒன்றை பெரிய செய்யற காரியம் பெரியதா இருக்கும். ஹalleluya. ஒரு மனுஷன் நீங்க நினைக்கிறீங்க ஒரு மனுஷனை வச்சு பெரிய காரியம் செய்ய முடியும். தலையே ராஜ்யத்தை மாற்ற முடியும். ராஜ்யத்தை எழுப்ப முடியும். ராஜாவை வைக்க முடியும். நியமிக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. நீங்க தனி மனுஷன் நினைக்காதீங்க. நான் தனிமைப்பட்டிருக்கேன் நினைக்காதீங்க. நான் சிறியவன் நினைக்காதீங்க. சிறியவனை கட்சி தான் பெரிய காரியங்களை ஆண்டு செய்கிறாரு. ஹalleluya. சிறியவனை எழுப்பி பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார வைக்கிறாரு. ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டு செய்வாரு. ஒரு நாள் பாருங்க, சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், நம்ம தான் போய் அபிஷேகம் பண்ணும்படி ஜெபம் பண்ணும்படியாக ஆண்டு செய்வாரு. ஊழியக்காரங்க போய் ஜெபம் பண்ணணும், அந்த மாதிரி ஆண்டு செய்வாரு. யாரெல்லாம் விரோதமா நிற்கிறாங்க எல்லாத்தையும் அழிச்சு போடுவாரு. பிரசிடென்ட்டை தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண வைப்பாரு, செய்வாருங்க. இப்போ அதெல்லாம் அந்த காலத்து பிரசிடென்ட் எல்லாம் யார் நினைச்சாரு? தேவ மனுஷன் தான் நியமிச்சாரு. தேவ மனுஷன் தான் அபிஷேகம் பண்றாரு. அதே காரியம் நம்ம இந்திய தேசத்துல வரும். ஹalleluya. அந்த மாதிரி காரியம் மாறும். தனிமையின் பதில்னு ஒண்ணு வரும் பாத்தீங்களா? அடுத்த வசனம் வருது. அந்த தனிமையா இருக்கன்ற எத்தனை பேர் இருக்காங்க? 18 வசனம் பாருங்க. ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருந்த வாய்களையும் உடைய 7000 பேரை. எத்தனை பேர்மா? 7000 பேரை. எத்தனை பேர்மா? ஒருத்தர் சொல்றாரு, எத்தனை பேர் கொடுக்குறாரு? 7000 பேர். எந்த ஒரு தேவனுக்கு தலை வணங்காதது என் தேவன் தான் பெரிய தேவன் சொல்லுகிற 7000 பேரை வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பின்னாடி. ஹalleluya. தனிமையா இருக்க நினைக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி பெரிய படையான ஏற்படுத்துவார். 7000 பேரை நியமிக்கிறாரு. ஹalleluya. ஹalleluya. 19 வசனம் வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்களை கூட்டி உழுத சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஹalleluya. சால்வையை போட்டான். இன்னொரு வாசிச்சுங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். அப்பொழுது அவன் அவனை விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏறி ஏன்னா திரும்பி வரக்கூடாது. 7 மாடுகள், அந்த 12 7 மாடுகளையும் ஒரே நேரத்தில் அடிச்சு போட்டு கடா வச்சு எல்லாம் இது பண்ணி விருந்து வச்சுட்டு திரும்பி நான் வரக்கூடாது. அழைச்சிட்டாரு, தேவன் அழைச்சிட்டாரு, ஊழியக்காரன் அழைச்சிட்டாரு. திரும்பி நான் இங்க என் அப்பா வீட்டுக்கு வரக்கூடாது. எல்லாம் போட்டு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு பண்ணி விருந்து வச்சு எல்லாம் முத்தம் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. அதானுங்க நடந்ததுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் உடச்சு திரும்பி ஏற அப்படியே விட்டுட்டு வந்தேன்னா, ஏற நான் இது பண்ணனா, மாடுகள் எல்லாம் விட்டு வந்தேன்னா என் மைண்ட் என்ன இருக்கும்? இது இல்லைன்னா கூட அது இருக்குது, இதெல்லாம் கூட அது இருக்குது. இது ஒர்க் ஆகலைன்னா, எனக்கு ஊழியம் ஒர்க் ஆகலைன்னா, எனக்கு ஏசு சாப்பாடு போடலைன்னா, எனக்கு என் மாடு சாப்பாடு போடும். அதுதான் மைண்ட்ல இருக்கும். நிறைய பேரோட மைண்ட் அதான். இல்ல, உன்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர், முடிவு பொருத்தவரை நடத்தவராக இருக்கிறாரு. போல அடிச்சு முடிச்சு பிரியாணி கறியெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு அப்படியே எல்லாம் போட்டு எல்லாம் எலிசா அப்படியே கிளம்பி வந்துட்டார். அவ்வளோதான். ஆனா எலிசா கொண்டு பெரிய காரியம் செய்ய காரியம் அந்த டெடிகேஷன், அந்த நம்பிக்கை. என் தேவன் என்னை அழைத்தவர், எனக்கு எஜமானோட எனக்கு ரத்தத்தனையான ஆசீர்வாதத்தை நான் தருவாரு. அவரை விட நான் செய்யணும். அவர் கீழே நான் இருக்கிறேன். அவர் கீழே நான் இருக்கிறேன். எலியாவை விட எலிசாக்கு பயங்கரமா ஆண்டவர் செஞ்சார். எலிசா வச்சு ஹல்லேலூயா. கடைசியில் எலிசா
எல்லா காரியங்களும் ஆண்டவர் செய்றாரு. எலிசா எல்லா காரியங்களும் ஆண்டவர் செய்றாரு. அதாவது நம்ம பார்த்தா கவனிக்கணும். சாக போனவன் வாழ புறப்பட போனார். இல்லையா? சாக போனவன் வாழ புறப்பட்டு போனான். ஆசீர்வதிக்கணும்னா அநியாயம் ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிக்கணும்னா அநியாயமா ஆசீர்வதிப்பாரு. என்னை ஆசீர்வதிக்கணும்னா அநியாயமும் ஆசீர்வதிப்பாரு. நம்ம யோசித்து பார்க்காத ஆசீர்வதிப்பாரு. புரியுதா? சும்மா கிடையாது. நம்ம தேவன் சும்மா கிடையாது. நாம் அவரை நம்பி வந்துட்டோம். அவர் நம்பி வந்துட்டோம்னா நன்மை குறைவுபடாது. நன்மை குறைவுபடாது. ஆசீர்வதிக்கணும்னா நீங்க யோசிச்சு பார்க்காத அளவுக்கு ஆசீர்வதிப்பாரு. அநியாயமா ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் அவருக்கு என்ன பண்றாரு? சாவே கிடையாது. யாருக்கு? எலியாருக்கு அவர் சாவை பார்க்கல. அப்படியே எடுத்துட்டாரு ஆண்டவர். சாக போறவன் கழுதல அவருக்கு சாவே இல்லாதபடி மாத்திட்டாரு. புரியுதா நான் சொல்ல வருது? என் வாழ்க்கை முடிஞ்சுது, எனக்கு மனாந்தரமா இருக்குது, என் நிலைமை இப்படி இருக்குது, பாரு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சனா இல்லப்பா. ஆண்டவர் கேக்குறாரு, இப்ப இருக்கப்போ பேங்க்ல போ, முன்னாடி போ, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குது. உன்னை உற்சாகப்படுத்துறாரு. உங்களை எப்படி சும்மா உற்சாகப்படுத்துறாரு? சும்மா ஒரு வார்த்தைனால இல்ல, உங்களை நல்லா போஷிச்சு வயிற்று நிரப்பி திருப்தி ஆகிட்டு என்ன பண்றாரு? நீங்க போன்றாரு. புரியுதா சொல்ல வந்து? உங்களை போஷிச்சுட்டா உங்களை என்ன பண்ண? உங்களுக்கு தரிசனத்தை தந்த உங்களை நல்லா பலப்படுத்திட்டு தான் அந்த தரிசனத்தை ஓட வைக்கிறாரு. அது இல்லையா? தரிசனம் கொடுக்குறாரு. எல்லாம் அப்படியே அப்படியே விட்டுறது இல்லை. உங்களை போஷிச்சு அனுதினம் உங்களை போஷிக்கிறாரு. அனுதினம் உங்களை நடத்துகிறாரு. உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் தராரு. என்னால சர்வைவ் பண்ண முடியும், இந்த உலகத்துல என்னால வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஓடு, எவ்வளவு தூரம் ஓட முடியும் ஓடு. வாழ வேண்டும் என்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. வாழ வேண்டும் என்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீங்க வாழ போறீங்களா? இல்லை எனக்கு போதும் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாழுங்க, நல்லா வாழுங்க, ஆண்டுக்கென்று வாழுங்க, உங்க குடும்பத்துக்கென்று வாழுங்க, சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழுங்க. அந்த பலத்தெல்லாம் ஆண்டு தருவாருங்க. எல்லாருக்காக வாழுங்க, நல்லா வாழுங்க, ஆச்சரியப்பட ஆண்டவரே ஆச்சரியப்படும்படியா வாழுங்க. சரியா? உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் உண்டு. நமக்கு எல்லாம் நித்திய ஜீவன் உண்டு. உண்டு தானேங்க? நித்திய ஜீவன் உண்டா இல்லையா? அப்போ அது வரும்போது வரட்டும். நித்திய ஜீவன் வரும்போது வரட்டும். இங்க இந்த உலகத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா காரணத்தோட தான் வச்சிருக்கிறாரு. ஒரு காரணத்தோட தான் இந்த குடும்பம் கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரு. எதுக்குதான் இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு அப்படி கேட்காதீங்க. எதுக்குதான் எங்க அப்பா அம்மா கொடுத்தீங்களான்னு கேட்காதீங்க. எதுக்குதான் இந்த குடும்பத்தோட பிறந்தவங்க நீங்க கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற அப்பா தான் கொடுத்திருக்காரு, ஏற்ற அம்மா தான் கொடுத்திருக்காரு, பெற்றோருக்கு ஏற்ற பிள்ளைகள் கொடுத்திருக்காரு. சும்மா தவறி எல்லாம் பறக்கல, கரெக்டா தான் பிறந்திருக்கு, கரெக்டான நேரத்துல பிறந்திருக்கு, தரிசனத்தோட தான் பிறந்திருக்கு. யாரும் தரிசனம் இல்லாம பிறக்கல, யாரும் நோக்கம் இல்லாம பிறக்கல. நோக்கத்தை விட்டு விலகி போறாங்க, அவ்வளவுதான். நோக்கத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க, நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதை பயன்படுத்துங்க, வாழுங்க நல்லா. அதான் சொல்கிறார். ஹல்லேலூயா. வாழ பழகுங்க. வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மனத்துல எப்படி வேணா இருக்கட்டும், உங்க எவ்வளவு டெஸ்ட் பண்ணட்டும், எவ்வளவு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வாழுங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் கூட துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரமா இருக்கிறதுக்கு சாப்பாடு வைக்கிறார். ஒரு தடவை 2 சாப்பிட வைக்கிறார். வயிறு நிரப்பிட்டே இருக்கிறார். திருப்பி சாப்பிட வைக்கிறார். மொத்தம் 3 இடத்துல சாப்பிட வைக்கிறார். ஆனா அப்படியே டயர்ட் ஆயிடுச்சுன்னு அப்படியே படுத்துறாருங்க. ஹல்லேலூயா. வழி நடத்துகிறவர் பெரியவரா இருக்கிறார். வழி நடத்திக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. கண்ணி மூடி நம்ம ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம்.